ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். யாங்க்கு தான் இப்போ வேலை இல்லைல்ல. ஸோ அவனும் வேலை தேடி வேற ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே அந்த டைவிங் ஆண்டியும், உன் புருஷன் ரொம்ப பாவம், நீங்கள் வேற அந்த கேப்டன் சாங்கை வேற எதிர்த்துக்கிட்டீங்க. அவன் தான் நம்ம மீனவ சங்க தலைவர் வேற. இது பத்தாதுன்னு நம்ம ஊரில் 10க்கு 8 பேர் ஆவாளுங்க. அப்புறம் எப்படி உன் புருஷனுக்கு வேலை கிடைக்கும்? கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இவங்க சொன்ன மாதிரியே நம்ம யாங்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற வருவான். ஏன் கிடைக்கல அப்படின்ட்டு வேற ஏசனும் கேட்பலாம். பிஸ்னஸ் எதுவும் சரியாக போலியா, அதனால வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதுக்கு அந்த ஆண்டியும், உன் புருஷனுக்கு இந்த ஊரில் யாரும் மீன் பிடிக்கிற வேலை கொடுக்கவே மாட்டாங்க. வேணா நம்ம ஊரில் ரோடு போடுறாங்க, அந்த ரோட்டு வேலைக்கு வேணா போக சொல்லு, காசு எதில் வந்தால் என்ன, அதுவும் நல்ல வேலை தானே அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த ரோட்டு வேலைக்கு வேற போக ஆரம்பிச்சிருவான். அந்த டைவிங் லேடிஸும், ஆமாம் உன் புருஷன் கொஞ்ச நாளாக ரோட்டு வேலைக்கு போகிறானே, வேலை எப்படி இருக்கான் அப்படின்ட்டு வேற விசாரிப்பாங்க. ஏசனும் என்கிட்ட அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அது சரி, கடலே கெதின்னு இருந்தவனுக்கு ரோட்டு வேலை பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆண்டியை வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம யாங்க வேற பாதிலேயே வந்துருவான். ஏசனும், யாங் என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு வேலை தெரியலையா, அதனால் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு வேற இவனும் சோகமாக போயிட்டு இருப்பான். திருப்பி கூப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக வேற வீட்டுக்கு போயிடுவான். கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் வேற இருப்பான். ஆனால் வீட்டில் சும்மா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நல்லா இருக்க கூரையெல்லாம் வேற மாற்றிக்கிட்டு இருப்பான். கூரை நல்லா தானே இருந்தது, இப்போ எதுக்கு இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு போர்டு அடிச்சுன்னா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சின்ன வயசுலேருந்து நல்லா மாடு மாரி உழைச்ச, இந்த ஒரு பிரேக்கை நீ யூஸ் பண்ணிக்கோ, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நான் எப்போ பிரேக் எடுத்திருக்கேன், சின்ன வயசுலேருந்து நான் வேலை தான் பார்த்துருக்கேன். இப்போ வேலை செய்யாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வேற ஃபீல் பண்ணுவான். இப்போ எதுக்குடா ஃபீல்லாம் பண்ணுற, இது ஒரு பிரேக்குன்னு எடுத்துக்கோ, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்ல வேலை உனக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு வேற எவ்வளவோ ஆறுதல் சொல்லுவா. நீ சொல்கிற மாதிரி நான் என்ஜாய் பண்ணால் நம்ம 4 பேருக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வேற அந்த ரோட்டு வேலைக்கே வேற கிளம்புவான். உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் வேணா எங்கேயாவது வேலைக்கு போட்டுமா அப்படின்னு வேற சொன்னோம் கேட்பாலாம். இவனுக்கு வேற சிரிப்பு வந்துடும். உன்னால ஒரு முட்டைக்கோசி ஒழுங்காக உட்காந்து விற்க முடியாது, நீ வேலைக்கு போக போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அகைன் ரோட்டு வேலைக்கு வேற கிளம்பிடுவான். ஏசனும் இருக்கிற அரிசியை வச்சு சமைச்சு முடிச்சிருவாளாம். ஆனால் மறுநாள் காலைல பார்க்கும்போது கரெக்டாக ஒரு பிடி அரிசி வேற இருக்கும். நேற்று நைட்டு காலி ஆகுதுன்னு இந்த இப்போ மட்டும் எப்படி ஒரு பிடி அரிசி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வேற வருவா. அந்த பாட்டியும் உட்காந்து மீன்லாம் கழுவிட்டு இருப்பாங்களா. பாட்டியும் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், அரிசி ஏதாவது தந்தீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. நீ எதை பற்றி கேட்குறேன்னு எனக்கு தெரியல, போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வேற இக்னோர் பண்ணுருவாங்க. கரெக்டாக அப்போ அந்த தாத்தாவும் வந்துட்டு, எல்லார் வீட்லேயும் தான் கஷ்டம் இருக்குது, இப்போ இங்கே எதுக்கு வந்து புலம்பிக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு வேற துரத்தி விட்டுருவாரு. ஏசனும் சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அவன் பாட்டிக்கிட்ட வந்து வேற ஹெல்ப் கேட்க உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் அங்கிள் வேற நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருவான். ஏசன், இப்போ என்னாச்சு உனக்கு, வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா, வாய் திறந்து சொன்னால் தானே தெரியும்னு வேற அவங்க பாட்டியும் கேட்பாங்க. ஏசனும் சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேற அழுதுகிட்டு இருப்பான். அதை கேட்டோடனே அவன் அங்கிளும், நாங்களே இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், நீ இங்கே வந்து எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க, போய் உன் மாமியார் வீட்டில் கேள அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற பாட்டியும் கேட்பாங்க. ஏசனோட அங்கிளும், அம்மா நம்ம கிட்ட கொடுக்கறதுக்குன்னு என்ன இருக்கு, உங்க கையில் ஒரு ரிங் இருக்கு, அதை வேணா கழட்டி கொடுங்க, எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஏசனோட பாட்டியும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் போதே இந்த பாட்டிக்கிட்ட வர மாட்டியா, சாப்பாட்டுக்கு வழியில் அது அளவுக்கு வச்சுப்ப, இன்னும் நீ ஏன் இவ்வளோ சின்ன பொண்ணாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டிக்கிட்ட எல்லா கஷ்டத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா ஏசனுக்கு நைட்டு படுத்தா தூக்கமே வராது. யாங், நான் சின்ன வயசுலலாம் ஒன்று நினைப்பேன், பெரியவங்களாகிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இருக்க பிரச்சனை அதிகமாகதே தவிர கம்மியாக ஆக மாட்டுது. உலகத்திலே நான் மட்டும் தான் இப்படிலாம் யோசிக்கிறேன்னா என்ன அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே யாங்கும், உலகத்தில் எல்லாருமே இப்படி தான் நினைப்பாங்க, நீ மட்டும் கிடையாது, எல்லாமே சால்வ் ஆகிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு வேற ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரில, என் வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு பிடிக்க மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வேற அழ ஆரம்பிச்சிருவா. இவள் அழுகுறத பார்த்தோன்னே அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுமா. என்னை அர்ப்பணிக்கும், என்னை தட்டி தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக வேற கேட்பா. உடனே யாங்கம் வேற தட்டி குழந்த மாதிரி வேற தூங்க வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வரை இவள் பாட்டி வெளில வந்து கத்துற சவுண்டு வேற கேட்கும். என்ன பாட்டி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெளில வந்து பார்த்தா அவங்க பாட்டி தான் வந்திருப்பாங்க. சொன்னோம், என்ன பாட்டி, என்னோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு உங்களுக்கு தூக்கம் வரலையா, என்ன பார்க்க இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேக்கெட்லேருந்து ஒரு புக்கை வேற எடுத்து கையில் கொடுப்பாங்க. இதில் இருக்க காசை வச்சு நீ போட் வாங்கிக்கோ, யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு லாட்ரி அடிச்சதுன்னு சொல்லு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. சொன்னால் அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக வேற ஷாக் ஆகிடுவா. பாட்டி, இவ்வளோ காசு உங்களுக்கு ஏது, எங்கேயாவது திருடுனீங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் ஏன்டி திருட போகிறேன், வார டைமில் நான் எல்லாத்தையும் விற்று காசாக்கி வச்சுருக்கேன், அதுவும் என் பேரக்கண்ணிலேருந்து மறைச்சி வைக்கிறதுக்கு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. எனக்காக தான் இதை மறைச்சி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வேற பயங்கர எமோஷனலாக போயிடும். உண்மையை சொன்னோன்னா அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீட் பண்ண கதையை வேற சொல்லுவாங்க. ஏசனோட அம்மாவும் தான் சாக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே பாட்டியை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பாங்க. பாட்டியும், எப்படியும் நானும் சீக்கிரமாக செத்துருவேன், ஸோ நானும் உனக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை நினச்சி வேற அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வேளை எனக்கு முன்னாடி நீ இறந்து போனால் சொர்க்கத்துக்கு போய் என் பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுன்னு வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏசுனோட அம்மாவும், "நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்வீங்க. நீங்க தான் ஏசுனையே பத்திரமா பார்த்துக்கணும். உங்க பையன எப்படி பார்த்துப்பீங்களோ, அதேமாரி உங்க பேத்தியும் நல்லா பார்த்துக்கோங்க" அப்படின்ட்டு வேற சொல்வாங்க. "இப்ப தானே எனக்கே புரியுது. இத சொல்ல தான் என்ன இவ்வளோ தூரம் கூட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய வேற கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே ஏசுனோட அம்மாவும், "உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் செத்து போயிட்டேன்னா ஏசுனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என் பொண்ணு அனாதையா மட்டும் என்னைக்கும் நின்றவே கூடாது. இந்த உலகத்துல அவளுக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கணும். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க தான் உங்க பேத்திய பத்திரமா பார்த்துக்கணும். அவ கஷ்டம்னா கூட வாய் திறந்து சொல்ல மாட்டா. நீங்களே அவ கஷ்டத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, தயவு செய்து அவளுக்கு ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பாட்டியும், "ஏசுன் என்னோட பேத்தி. அவள நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீயும் எதுவும் கவலைப்படாத. உனக்கு எதுவும் ஆவாது" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா இவங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கும் வேற வந்துருவாங்க. இந்த கதையெல்லாம் ஏசுன் கிட்ட சொல்லும்போது, அவ வேற பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவா. "பாட்டி எனக்கு வயசான பிறகும் நான் என் அம்மாவ மறக்க மாட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற அவங்க அம்மாவ நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. பாட்டியும், "இந்த காச நான் உனக்கு குடுக்குறது என் பையனுக்கே குடுக்குற மாரி எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இத வச்சு நல்லா இரு" அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவங்க பேசுறத கேட்டுருந்த யாங் வேற பயங்கர எமோஷனல் ஆயிடும். "பாட்டி நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க பெருமைப்படுற மாரி தான் நாங்க வாழ்ந்து காட்டுவோம்" அப்படின்ட்டு வேற சத்தியம் பண்ணுவான். யாங் ஒரு வழியா பாட்டி காசுல போட்ட வேற வாங்கிடுவான். இவன் கேப்டன் ஆயிட்டான்ற சந்தோஷத்துல ஊரே வேற பயங்கர திருவிழா மாரி கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ் யூசுவல் இவனோட பாட்டி வந்து மந்திரம் போடுறேன்ற பேர்ல தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். யாங்கோட அம்மாவும் என் பையன்கிட்டயே இப்போ சொந்தமா போட் இருக்குன்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் மோள அடிச்சு வேற கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் காசு கொடுத்த பாட்டி வேற சைலண்டா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். கூட வேற ஏசனோட அங்குலா இருப்பான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் ஏசனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, "ஏம்மா பண்ணீங்க? என்னோட பையன் தானே உங்க பேரன். அவனுக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு இவளுக்கு போய் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வேற சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே பாட்டியும் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி பார்த்தா இவளும் என் பையனோட பொண்ணு தானே, இவ தான் என் பேத்தி, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஏசுனா வேற அவன் மாமியார் கிட்ட, "என்ன மாமியாரே, நான் அன்லக்கின்னு சொல்வீங்க. இப்போ பார்த்தீங்களா என் பாட்டி தான் இந்த போட்டையே வாங்கி கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பா. "சரி சரி ஒத்துக்கிறேன், என் பையனுக்கு கிடைச்ச வரம் தான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேற அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அங்கே இருக்கிற அந்த டைவிங் ஆன்டிஸும், "உன் மருமக ஒரு ஸ்பூன் கூட எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னேன், இப்போ பார்த்தியா போட்டே வாங்கி கொடுத்துட்டா எங்கள் ஏசுன், அவளை ஒழுங்காக பாராட்டி பாட்டு பாடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏசுனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியாமல் டான்ஸ் வேற ஆட ஆரம்பிச்சிருவா. அப்பன்னு பார்த்து டெலிவரி பெயின் வேற வந்துடும். உடனே யாங்கும் அவளை ஒரு ட்ரே சைக்கிளில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஓடுவான். ஏசுனுக்கும் நல்ல முறையில் ஒரு ஆம்பளை குழந்தை வேற பிறக்கும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஏசுனுக்கு ஆம்பளை பையன் பிறந்ததுனால யாங்கோட பாட்டியும் அவங்க அம்மாவும் வேற வந்திருப்பாங்க வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. "நான் சொன்னால் தான் என் பையன் கேட்க மாட்டான், நீ சொன்னால் கேட்பான்ல, அவனை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வாயேன்" அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே ஏசுனும், "என்னது உங்கள் பையன்கிட்ட நான் பேசணுமா?" அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. அதை பற்றி கேட்டால், "என்னாலாம் முடியாதுப்பா" அப்படின்ட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து யாங்கும் வேற வந்துருவான். "நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? திருப்பி வந்து ஏசுனை தொல்லை பண்ண போகிறீங்களா? மரியாதையே இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். "உன் அம்மா ஏன்டா என்ன திட்ட போகிறாங்க? அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு வெள்ளி ஸ்பூனும் ஒரு பேரனையும் பெற்று கொடுத்துட்டேனே, அதுக்கப்புறம் என்ன" அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. யாங்கோட பாட்டியும், "இது உன் மருமக காலம், நீ பண்ணதுக்கெல்லாம் அவன் திருப்பி செய்ய போகிறான், உன்னை வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேற இழுத்துட்டு போயிடுவாங்க. நைட்டு நம்ம யாங்க அவன் ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு, "ஐயா நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பலான்னு இருக்கேன், நான் என் சொந்த வீட்டுக்கே போகிறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "நீ உன் சொந்த வீட்டுக்கு போகணுன்னா போ, அது ஏன்டா என்கிட்ட வந்து சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற உரிமையாக கோச்சிப்பாரு. "நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "ஒன்றும் நீ எதுவும் சொல்லி கிழிக்க தேவையில்ல, மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு. ஏசோன் வந்து உன் புருஷனை கூட்டிகிட்டு போ" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. ஏசோனுக்கு வேற வீடு காலி பண்ண போகிற விஷயமே தெரியாதான். அதனால் இவளுக்கும் ஒன்றும் புரியாமல் வேற முழிச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. அந்த பாட்டியும், "போமா சீக்கிரமாக பேக் பண்ணு, உன் புருஷன் அவசரப்படுறான் பாரு" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. யாங்க அவன் வீட்டுக்கு கூட்டு போவான்னு பார்த்தா ஏசனோட அம்மா வீட்டுக்கு வேற கூட்டு வந்துருவான். அம்மா வீட்டை பார்த்த உடனே ஏசனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உடனே யாங்கும், "நீ உன் அம்மா பார்க்க அப்பப்போ ஓடி வருவேன்னு சொல்லுவல, வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி, அதனால தான் இப்போ அவன் அம்மா வீட்டையே நான் வாங்கிட்டேன்." ஏசுனா, "அப்போ நம்ம இங்கே ரெண்ட்டுக்கோ லீஸுக்கோ வரலையா?" அப்படின்ட்டு வேற பயங்கர ஷாக் ஆகி கேட்பேன். "நான் தான் சொன்னேன்ல, நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன், இது ஏசுனோட சொந்த வீடு" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே ஏசுனுக்கு அதை கேட்டு பயங்கர எமோஷ்னல் ஆகிடும். "இது வரைக்கும் எனக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்ததே கிடையாது. நான் என் அங்கிள் வீட்லேயும் என் ஸ்டெப் ஃபாதர் வீட்லேயும் தான் மாற்றி மாற்றி தங்கியிருந்தேன். ஆனால் முறை எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, இதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. "நீ இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இன்னும் பெரிய வீடெல்லாம் உனக்கு வாங்கி தரலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வேற பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக யாங்கும் ஏசுனும் சேர்ந்து அந்த வீட்டையே வேற பயங்கரமாக ரெடி பண்ணிவிடுவாங்க. ஏசுனோட சித்தியும் அவளுக்காக ஒரு புது பீரோ வேற கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. யாங்கும் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, "பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட சேர்த்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வேற எடுத்துப்பாங்க. ஏசுனா 3வது வரையாக ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். அவளும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வேற ஒரு கனவு வரும். கனவுல வேற ஏதோ வெளியே சத்தம் கேட்குற மாதிரி வேற இருக்கும். இவளும் வெளியே போய் பார்த்தா அவங்க அம்மா உட்காந்து வீட்டை வேற தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த வீட்டை ஒழுங்காகவே பார்த்துக்கல அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஏசுனா, "என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு என் கனவுல வந்திருக்கீங்க,
இருக்கீங்க, என்ன வீடு வாங்கின சந்தோஷமா அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏசுனோட அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரி ட்ரக் வாங்கியிருக்கா அது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஆமாம் உன் புருஷன் எங்க நீயே முழுகாமல் இருக்க இந்த நிலமையில கூட அவன் உன்னை விட்டுட்டு மீன் பிடிக்க போயிருக்கான் அது என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாங்க பிடிச்ச கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏசுனா அவர் மீன் பிடிக்க போனதுனால தான் என்னாலே இந்த வீட்டை வாங்க முடிஞ்சது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம் ரொம்ப முக்கியம் ஆனால் உன் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட லைசன்ஸும் இருக்குது ட்ரக்கும் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு வேற சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏசுனோ நீங்கள் என்னம்மா என் பக்கத்து வீட்டுக்காரியை பற்றி பேசுறதுக்கு தான் என் கனவுலேயே வந்தீங்களா? இந்த காலத்தில் வீடு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் காரு வேற வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனால் இவங்க சம்மந்தமே இல்லாமல் உன் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட ட்ரக் இருக்குன்னு அதுவே வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏஜனுக்கும் உடனே முழிப்பு வந்துருமா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு டெலிவரி பெயின் வேற வர ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் தான் அவள் பொண்ணும் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவளையும் எழுப்பி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ட்ரக் இருக்கு கொஞ்சம் அந்த ஆன்ட்டி சீக்கிரமா வர சொல்லு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அந்த லேடியும் ஏஜனை ட்ரக்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேற வேகமாக போயிட்டு இருப்பாங்க. ஏஜனுக்கும் நல்ல விதமாக குழந்தையும் பிறந்துருமா. அதுவும் ஆண் குழந்தை வேற. எவங்களோட பாடி வேற சந்தோஷம் தாங்க முடியாது. என்னோட மருமகளுக்கு 2 குழந்தை தான் ஆனால் நீ அவளையே மிஞ்சிட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனை வேற பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு யாங்கோட அம்மாவும் ஏசுனுக்கு ஆண் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னீங்க 2 லைனாக பெதுடா பத்தாத்துக்கு அவங்க அம்மாவோட ஆவி பிடிச்சி ஆட்டுதுன்னு சொன்னீங்க இப்போ அவங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த குழந்தையே பிறந்ததுன்னு சொல்கிறீங்க. நீங்களும் உங்களோட கேவலமான அந்த ஜோஷியமோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்டோடனே பாட்டிக்கு வேற டென்ஷன் தாங்க முடியாது. என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடித்து வச்ச துணியெல்லாம் வேற எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பன்னு பார்த்து டைவிங் ஆண்டிங்ஸும் யாங் போட்ட எல்லா வலையிலையும் மீன் சிக்கி இருக்கு யாங் இன்னைக்கு என்ன புண்ணியம் பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஏசணும் அது வேற ஒன்றும் கிடையாது என்னோட லக்கு தான் என் புருஷன் பாருங்க இன்னும் பெரிய ஆளாவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் மீனவர் சங்க மீட்டிங் வேற நடக்கும். அதில் அந்த கேரட்டு பீஸ் கேப்டன் வேற இந்த வாட்டி நானே தலைவராக இருக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். அங்கே இருக்கிற டைவிங் ஆண்டிஸும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த வாட்டி ஏசோன் தலைவராக இருக்கட்டும் இல்லை அட்லீஸ்ட் துணை தலைவர் பதவினா கூட அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஏசோனும் எனக்கு பாலிடிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிடுவா. அதுக்கு அந்த கேப்டனும் இது இவெல்லாம் எனக்கு போட்டியா ஒரு சிங்கத்துக்கு ஒரு கழுது புலி போட்டியா இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவளெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே இருக்க வன்மத்தில் வேற ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவான். உடனே ஏசனுக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆகிடும். அப்படி அந்த தகுதி வேணும்னா எனக்கு துணைத் தலைவர் எதுக்கு தலைவருக்கே நான் போட்டி போடுறேன் உனக்கு பயமாக இருந்தால் நீ வேணா வேலைக்கிக்கோ ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் யாரும் ஓட்டே போட்டதில்லை இந்த வாட்டி எலெக்ஷன் வச்சு நாங்கள் ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்ன விளையாடுறியா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு நம்ம மீனவர் சங்க தலைவரை யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு வேற நக்கலாக பேசிக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற ஆண்டிங்கில் ஒழுங்காக இவளுக்கு துணைத் தலைவர் பதவியை கூட இல்லை எலெக்ஷன் வச்சா நீ தான் கேவலமாக தோற்று போவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனை தோற்றுருவோன்ற பயத்தில் வச்சா நான் பேசுனதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா நம்ம ஏசுனே துணைத் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வேற துணைத் தலைவர் ஆகிடுவான். ஏசுனும் இந்த கேரக்டர் பேஸ் தலைமையில் ஒரு டான்ஸ் கிளப்புக்கு வேற ரைடுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களையும் வேற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். லேடிஸ் பாத்ரூமுக்குள்ள வேற யாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க சவுண்டு வேற கேட்கும். உடனே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பீஸும் உள்ளே போக பாமா. ஏசுனும் தடுத்துட்டு இது லேடிஸ் பாத்ரூம்னு தெரியாதா உள்ளே போகிற வெக்கமா இல்லை நான் போய் பார்க்குறேன் நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. நீ என்ன நான் போகிற இடத்துலலாம் வந்துக்கிட்டு இருக்க இன்னும் என் மேலே ஆசை ஏதாவது இருக்கா என்னை மிஸ் பண்ணிட்டோன்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் வாயோட நாத்தம் தாங்க முடியாமல் ஏசுனா வேற மூக்கை பிடிச்சிட்டு பாத்ரூம்குள்ளே போய் வர நின்றுப்பா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே போகிறேன் என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்று வேற கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பான். நீ கத்திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஹலோ உள்ளே யாரோ இருக்கீங்கன்னு தெரியும் மரியாதையே கதவு தரங்க நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு வேற கத்துவா. அவங்க வேற கதவே திறக்க மாட்டாங்களாம். சரி ஓகே குனிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா உள்ள ஒரு குட்டி பொண்ணு ஒரு பெரியவங்கள வேற நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெளியே அந்த கேரக்டர் பேசும் ஏதோ இவனே பிடிச்ச மாதிரி அந்த டான்சர்ஸ் கிட்டையும் நீங்கள் தான் நம்ம நாட்டோட கல்ச்சரே கெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீரவாசனம்லாம் வேற பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் ஏசனும் டோரை ஓப்பன் பண்ணிடுவால உள்ளே பார்த்தா கேரக்டர் பீஸோட ஒய்ஃபும் பொண்ணு வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க உங்கள் புருஷன் பார்த்தா அவ்வளோதான் ஒழுங்காக உங்கள் மூஞ்சை மூடுங்க உங்கள் பொண்ணு மூஞ்சை சேர்த்து மூடுங்க பாத்ரூமோட ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஹெல்ப் பண்ணுவா. ஜன்னல் வழியாக எகிரி குதிக்கும் போது இவங்களுக்கும் கால் ஸ்லிப் ஆகிடுமா பட்டுன்னு வேற கீழே விழுந்துருவாங்க. இவங்க விழுந்த சவுண்டு கேட்டு அந்த கேரக்டர் பீஸும் பின்னாடி வரையே யாரும் ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன் போய் பிடிங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஒன்றும் தேவையில்லை நானே அவங்கள பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனை வேற அவங்கள பிடிக்கிற மாதிரி எகிரி குதிச்சு வேற ஓடிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த கேரக்டர் பீஸும் இந்த ஏசுன் தொல்லை தாங்க முடியல எங்கே பார்த்தாலும் அவளாவே இருக்கா அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டவுடனே அந்த டைவிங் ஆண்டியும் ஆமாம் நீ ஃபோட்டோ எடுக்கிறதுலே குறியாக இருந்தால் உன்னை விட இந்த ஏசுன் பயங்கர திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவனோட ஒய்ஃபை எஸ்கேப் ஆகும்போது அவங்களோட ஷூ அங்கேயே வேற விட்டுட்டு வந்துருவாங்க. ஏசுனா இவங்களுக்கு ஷூ வேணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட்டு போயிட்டு ஷூ வேற வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஏசுனா தலைவர் வெளியே தான் ரொம்ப மோசமானவராக இருக்காரு வீட்டில் எப்படி அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுக்கு அவனோட ஒய்ஃபும் வீட்டில் ரொம்ப மோசமாக இருப்பார் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் என் பொண்ணு கூட அப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் திட்டுற பாத்தியை தான் கற்றுக்கிட்டா அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த கேரக்டர் பீஸும் இந்த ஷூவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஏசனும் உன் புருஷன் தான் மோசமானவன் தெரியுதுல அப்போனா அவனை விட்டு விலகிட வேண்டியது தானே
அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த கேரக்டர் பீஸோட ஒய்ஃபும் அதனால தான் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்ட்டு வேற ஃப்ராங்காக கேட்டுருவா. இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு வேற ஏசனும் முழிச்சுக்கிட்டு இருப்பாளாம். எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே பார்க்குறீங்க, வெளில நீங்கள் பேசும்போது பாத்ரூம்லேருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நீ நினைக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் டேட் பண்ணோம் அப்படின்ட்டு வேற ஏசனும் சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் யாங்க அவன் குடும்பத்தோட சேர்ந்து போட்டை வேற க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். போட்டுக்கு பேர் எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏசு நீ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, கொஞ்சம் நீ வந்து எழுதி தரியா அப்படின்ட்டு வேற கூப்பிடுவான். ஐயோ பொண்ணுங்கெல்லாம் போட்டில் ஏறக்கூடாது, தெய்வ குத்தம் ஆகிடும் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. யாங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீ வந்து எழுது அப்படின்ட்டு வேற கூப்பிடுவான். அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனும் எவ்வளவோ சொல்லுவாங்களா. எனக்கு நீயும் நம்ம குழந்தைங்களும் தான் கடவுள், உங்களோட பிளெஸிங் எனக்கு இருந்தால் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இடியோ மழையோ உங்களை பார்க்கறதுக்காக மீன் பிடிச்சிட்டு எப்போவுமே நான் கரைக்கு வருவேன் அப்படின்ட்டு வேற இவனை எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பான். உடனே அவன் பொண்ணுப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேற போட்டில் ஏறிப்பா. ஏசுனும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இருந்த எல்லா மூல நம்பிக்கையும் உடச்சிட்டு அவளும் வேற போட்டில் ஏறிடுவா. போட்டில் ஏறினோடனே மேடம் வேற பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடலை போட்டு கிழின்னு வேற கிழிப்பாங்க. எத்தனை வாட்டி நான் உனக்கு படையல் போட்டிருக்கேன், அது என்ன பொண்ணுங்க போட்டில் ஏறினா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வச்சு கரையில் எவ்வளோ திரும்ப மூல நம்பிக்கை சுற்றிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ கண்டுக்க கூட மாட்டுற, இதுக்கப்புறம் பாரு நான் உனக்கு படையிலே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலை போட்டு வேற கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பா. ஒரு வழியாக யாங்க ஆசைப்பட்ட மாதிரி போட்டுக்கு இவ கையாலே வேற பேர் எழுதுவா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு வேற சந்தோஷம் தாங்க முடியாது. யாங் இப்போ பாரு நம்மக்கிட்ட சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக போட் இருக்குது, இதுக்கு மேலே என் லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாகி வேற பேசிக்கிட்டு இருப்பா. ஏசோன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே யாங்கால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பட்டுன்னு வேற கிஸ் பண்ணிவிடுவான். ஏசோனும் என்ன பண்ணுறீங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு வேற வெக்கப்பட்டு இருப்பாளா. குழந்தைங்க உள்ளதாக இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக கிஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.